அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியின் காரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியின் காரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியின் காரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி திமுக வேட்பாளருமான கனிமொழியின் காரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கக்கூடிய சூழலில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியின் காரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெபர்சன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெபர்சன், முழு விவரங்களை வழங்கலாம். கனிமொழி தேர்தல் பறக்கும் படையினர் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல தீவிரமாக சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் வேட்பாளர்கள், அதிகாரிகள் என யார் செல்லக்கூடிய வாகனமாக இருந்தாலும் சோதனையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் செல்லக்கூடிய வாகனத்தை தடுத்து நிறுத்தி அதில் ஏதேனும் பரிசு பொருட்கள் அல்லது கணக்கில் காட்டப்படாத 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கொண்டு சென்றால் உடனடியாக பறிமுதல் செய்து அது தொடர்பாக விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது தூத்துக்குடி எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழியின் வாகனத்தை அதிகாரிகள் சோதனை செய்யக்கூடிய புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் அந்த வாகனத்தில் சோதனை செய்யும் போது அங்கு இருக்கக்கூடிய ஒரு வீடியோகிராஃபர் அதை காட்சி பதிவு செய்யக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு அரசு அதிகாரி, அதே போல 2 காவலர்கள் என அந்த சோதனை பல்வேறு விதமாக நடைபெறுகிறது. ஜல்லடை போட்டு காரில் ஏதேனும் பரிசு பொருட்கள் அல்லது பணம் கொண்டு செல்லப்படுகிறதா என்பது தொடர்பாக அந்த சோதனையானது நடைபெறுகிறது. இதில் அந்த சோதனை முடிவில் அந்த கனிமொழி சென்றிருக்கக்கூடிய வாகனத்தில் எந்த பரிசு பொருளும் பணமும் எதுவும் கிட்டாதனால் அந்த பறக்கும் படை அதிகாரிகள் திரும்பி சென்றிருக்கிறார்கள். இந்த சோதனையானது சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல அமைச்சர் பெருமக்கள் யாராக இருந்தாலும் செல்லக்கூடிய வாகனத்தை தடுத்து சோதனை செய்வதற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனையானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. சோதனையின் முடிவில் எதுவுமே சிக்காததால் பறக்கும் படையினர் திரும்பி சென்றிருக்கிறார்கள். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.